தீபக் பதட்டத்துடன் சென்னை எக்மோரில் இருக்கும் ஒரு ஆன்டிக் ஷாப்பில் நின்றபடி தன்னுடைய மனைவி ஷர்மிளாவுக்கு கால் செய்து கொண்டிருந்தான். தீபக்கின் பெயரை மொபைல் ஸ்கிரீனில் பார்த்ததும் ஷர்மிளா சலித்துக் கொண்டே போனை அட்டன் செய்து, தீபக், ஆபீஸ் டைம்ல இப்படி சும்மா கால் பண்ணாத, தயவு செஞ்சு போனை கட் பண்ணிடு, நான் இங்க செம்ம பிஸியா இருக்கேன் என்று லேப்டாப்பில் டைப் செய்து கொண்டே சொன்னாள். ஷர்மி, இங்க ஒரு பிரச்சனை. நான் அங்கிள் கூட ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு வந்தேன். இங்க ஆக்சிடென்ட்டா ஒரு சிலை உடைஞ்சிருச்சு. பிரச்சனை என்னன்னா அதோட ரேட்டு 30 lakhs. பணத்தை கொடுக்கலன்னா எங்களை வெளியே விட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க என்று தீபக் சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்தை சொன்னான். 30 லட்சம் என்ற வார்த்தையை கேட்டதும் ஷர்மிளாவின் கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. 30 lakhs-ஆ? தீபக், என்ன விளையாடுறியா? உனக்கு 1 ரூபா கூட சம்பாதிக்க வழி இல்ல. ஆனா தினமும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் தூக்கிட்டு வந்துடுற. இப்போ என்கிட்ட சுத்தமா பணம் கிடையாது. உன்னோட பிரச்சனையை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ. உன்னால பணத்தை கொடுக்க முடியலனா அதே கடையில வேலைக்கு சேர்ந்து உன்னோட கடனை அடைச்சுக்கோ. தயவு செஞ்சு திரும்பவும் எனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத என்று கோபமாக போனை கட் செய்தாள் ஷர்மிளா. ஷர்மி ஒரு நிமிஷம் என்றவன் பீப் சவுண்ட் கேட்டதும், அந்த சிலைய உடைச்சது உன்னோட அப்பா. சொல்ல வரத முழுசா கேட்காம கத்துற என்று தீபக் டென்ஷனில் இருக்க அந்த ஆன்டிக் ஷாப்பின் மேனேஜர், ஹலோ மிஸ்டர், 1 மணி நேரம் ஆச்சு, பணத்தை ரெடி பண்ணீங்களா இல்லையா என்று கேட்டார். அதை கேட்டதும் தீபக் இல்லை என்று தலைகுனிய, மாமாவும் மருமகனும் சேர்ந்து தப்பிக்க பிளான் பண்றீங்களா? நீ பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆளு ஓட பாக்கறான். சிசிடிவில எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு தம்பி. ஏதோ அவர் வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கேன். என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு என்று அந்த மேனேஜர் கோபமாக சொன்னார். மாமா, என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க செஞ்ச தப்புக்கு நான் இங்க எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் என்று தீபக் தன்னுடைய மாமனார் கணேஷ் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கே 2 செக்யூரிட்டிஸ் கணேஷை வலுக்கட்டாயமாக உட்கார வைத்து அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது மேனேஜர் இருவரையும் பார்த்து, உங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ள 30 லட்சம் பணத்தை கொடுக்கலனா இந்த பெரியவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டுடுவேன் என்று கோபமாக சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் கணேஷ், தீபக், ஏதாவது பண்ணுப்பா, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழிய சொல்லு. என்னால ஜெயிலுக்கெல்லாம் இந்த வயசுல போக முடியாது. எனக்காக நீ வேணும்னா போ என்று தீபக்கின் மீது முழு பாரத்தையும் போட்டார். அங்கிள், நான் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடி தான். ஆனா நீங்க உடைச்சது கேமரால ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதனால நீங்க இதுல இருந்து தப்பிக்கிறது கஷ்டம் என்று சொன்னான் தீபக். நீ என்ன செய்வியோ தெரியாது தீபக், எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணு என்று கணேஷ் சொல்ல, அங்கிள் என்ன சொல்றீங்க? என் பாக்கெட்ல 30 ரூபா கூட இல்ல. என்னால எப்படி 30 லட்சம் ரெடி பண்ண முடியும்? உங்க பொண்ணு எனக்கு தர பாக்கெட் மணில தான் நானே சுத்திக்கிட்டு இருக்கேன் என்றான். அதை கேட்டதும் கணேஷ் கடுப்பாக, சரி, என் பொண்ணுக்கு போன் பண்ணியே, என்னாச்சு என்று கேட்க, அங்கிள், அவ என்ன முழுசா பேசவே விடல என்று தீபக் மீண்டும் ஷர்மிளாவுக்கு டயல் செய்ய கணேஷ் டக்கன போனை பிடுங்கி காதில் வைத்தார். திரும்பவும் தீபக்கின் போனில் இருந்து கால் வருவதை பார்த்த ஷர்மி, தீபக், என்ன ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்கிட்ட தான் பணம் இல்லன்னு சொல்றேன்ல, நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும் என்று கத்த, அம்மாடி ஷர்மிளா, நான் அப்பா பேசுறேன். இந்த ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுமா? இந்த நேரத்துல உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா என்று கவலையாக சொன்னார். அப்பா, அவன் தானே உடைச்சான், நீங்க எதுக்கு கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவன் என்னமோ பண்ணிட்டு போகட்டும், விடுங்க, நீங்க வீட்டுக்கு வாங்க என்று ஷர்மிளா கடுப்பாக சொல்ல, இல்லம்மா, அந்த சிலைய நான் தான் உடைச்சேன். நீ மட்டும் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அப்பாவை ஜெயில தான் நீ பார்க்க முடியும் என்று சொன்னார். கவலையோடு கணேஷ் பேசுவதை கேட்ட ஷர்மிளாவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல், அப்பா, இத முதலையே சொல்ல மாட்டீங்களா? சரி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் உடனே கிளம்பி வரேன் என்று கேட்டாள். சீக்கிரம் வாமா, எக்மோர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆன்டிக் ஷாப்ல தான் நாங்க இருக்கோம் என்று சொல்ல, அந்த சமயத்தில் ஷர்மிளாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. போனை டேபிளில் எறிந்துவிட்டு சில நொடிகள் தலையை பிடித்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தாள். உண்மையிலேயே கணேஷ் சிட்டியிலேயே பெரிய பணக்கார குடும்பங்களில் ஒன்றான சிவம் ஃபேமிலியில் பிறந்தவர். ஆனால் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி கணேஷையும் அவருடைய குடும்பத்தையும் தள்ளியே வைத்திருந்தார். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு ஷர்மிளாவின் தாத்தா சதாசிவம் தீபக்கை எங்கோ பார்த்து வீட்டிற்கு அழைத்து வந்தார். அதன் பிறகு தன்னுடைய பேத்தி ஷர்மிளாவுக்கே அவனை திருமணமும் செய்து வைத்தார். ஷர்மிளாவும் தன் தாத்தாவின் மீதிருந்த அதீத பாசத்தால் அவருடைய வார்த்தையை மீற முடியாமல் தீபக்கை யார் என்ன என்று தெரியாமல் திருமணம் செய்து கொண்டாள். திருமணம் நடந்த அடுத்த நாளே சதாசிவம் இறந்துவிட மொத்த குடும்ப பொறுப்பையும் ஷர்மிளாவின் பாட்டி காயத்ரி தேவி எடுத்துக்கொண்டார். தீபக்கிற்கு சொத்து சொந்தம் என்று எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொண்ட காயத்ரி தேவி
கணேஷின் குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்து வெளியே அனுப்பிவிட்டார். அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் ஷர்மிளா மட்டும்தான் தனியாளாக போராடி தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு வருகிறாள். அடுத்த 20 நிமிஷத்தில் ஷர்மிளா அந்த கடைக்குள் நுழைந்தாள். அப்போது அவளுடன் வந்த ஷர்மிளாவின் அம்மா கீதா தீபக்கை பார்த்ததும் எந்த யோசனையும் இல்லாமல் கோபமாக அவனை தள்ளிவிட்டாள். கீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுல தீபக் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த சிலைய உடைச்சது நான் தான் என்று கணேஷ் தீபக்கிற்கு சப்போர்ட்டாக பேசினார். ஆனால் கீதா கொஞ்சம் கூட வருத்தப்படாமல், இவன் மேல எந்த தப்பும் இல்லையா? இவன் மட்டும் உங்களை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. இப்போ 30 லட்சத்தை யார் கொடுக்க போறாங்க என்று கோபமாக கேட்க கணேஷின் பார்வை ஷர்மிளாவின் பக்கம் திரும்பியது. அப்பா, நம்மளோட வீட்டை வித்தா கூட 20 லட்சத்துக்கு மேல தேராது. மீதி 10 லட்சத்தை நாம யார்கிட்ட கடன் வாங்குறது என்று புலம்ப, உடனே கீதா, இந்த முட்டாளாலதான் எல்லாம் வந்துச்சு. இவன் எந்த நேரத்துல என் பொண்ணு கழுத்துல முடிச்சு போட்டான்னு தெரியல. அப்போல இருந்து வெறும் பிரச்சனை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி வாழ்ந்த குடும்பம். இவன் வந்த அப்புறம் என் மாமியார் எங்களை வீட்டுக்குள்ள கூட சேர்க்கல என்று கோபமாக கத்தினார். உடனே தீபக் அவரை பார்த்து, ஆண்டி, தாத்தா சதாசிவத்துக்கு நான் கொடுத்த வாக்குக்காக தான் உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா என்று சொல்ல வந்தவன் அப்படியே பேச்சை நிறுத்தினான். அதை கேட்ட கீதா கடுப்பாக, சொல்லு, ஏன் நிறுத்திட்ட? அன்னைக்கு என்ன நடந்துச்சு என்று சண்டை போடுவது போல அவனை நெருங்கி வந்தார். கீதா தீபக்கை எதுவும் சொல்வதற்கு முன்பு அங்கே வந்த மேனேஜர், முதல் 2 பேர் டிராமா போட்டீங்க, இப்போ 4 பேர். எவ்வளவு நேரம் இப்படியே பேசிட்டு இருப்பீங்க? சீக்கிரம் பணத்தை கொடுங்க, இல்லனா போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் என்று மிரட்டினார். தன் அப்பா ஜெயிலுக்கு போவதை நினைத்து பார்த்த ஷர்மிளா, அப்பா, நான் பாட்டிக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க போறேன் என்று சொன்னாள். என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? பாட்டி கிட்ட சொன்னா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? தேவையில்லாம அவங்க கிட்ட சொல்லி பிரச்சனைய பெருசு பண்ணாத என்று கோபமாக சொன்னார் கணேஷ். எனக்கு பாட்டி மேல நம்பிக்கை இருக்குப்பா, என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா என்று சொன்ன ஷர்மிளா போனை எடுத்து காயத்ரி தேவியின் நம்பருக்கு டயல் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள். ஹலோ பாட்டி, நான் ஷர்மி பேசுறேன், எப்படி இருக்கீங்க என்று சொல்ல, நான் எப்படியோ இருக்கேன், உனக்கு என்ன வேணும் என்று காயத்ரி தேவி முகத்தில் அரைந்ததை போல கேட்டார். வேறு வழி இல்லாமல் நடந்த விஷயத்தை சொல்லி, நீங்க தான் பாட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு ஒரு 30 லட்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன் என்று கெஞ்சினாள். நீ ஒன்னும் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நான் ஒன்னு சொல்லுவேன், அத நீ பண்ணணும் என்று உறுதியான குரலில் சொன்னார் காயத்ரி தேவி. என்னன்னு சொல்லுங்க பாட்டி, நான் என் உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்கேன் என்று ஷர்மிளா ஆர்வத்துடன் சொல்ல, அத வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சொல்றத நல்லா கேளு. நீ தீபக்க டிவோர்ஸ் பண்ணிட்டு எஸ்வி குரூப்ஸ் ஓனர் பையன் விவேக்க கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட ஸ்டேட்டஸுக்கு சரி என்று காயத்ரி தேவி சொல்ல, அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஷர்மிளாவுக்கு தீபக்கின் மீது கோபம் இருந்தாலும் அவனை ஒரு நாளும் விட்டு கொடுக்க அவள் தயாராக இல்லை. பாட்டி, தீபக் என்னோட புருஷன், இதுல தீபக் மேல எந்த தப்பும் இல்ல, அப்பாதான் அந்த சிலையை உடைச்சாரு என்று விளக்க முயன்றாள் ஷர்மிளா. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல, அந்த அயோக்கியனை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றவனை கல்யாணம் செஞ்சா உனக்கு 30 லட்சம் கொடுப்பேன், இல்லனா திரும்ப எனக்கு போன் பண்ணாத, நம்ம குடும்ப மானமே அவனாலதான் போகுது என்று சொல்லிவிட்டு கோபமாக போனை கட் செய்தார் காயத்ரி தேவி. ஷர்மிளா என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் அங்கே இருந்த சோபாவில் உட்கார்ந்தாள். அவளுடைய நிலைமையை பார்த்து தாங்க முடியாத தீபக், ஷர்மி, நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ண ட்ரை பண்றேன். என்னது, நீ தீத்து வைப்பியா? நீ ஏன் என் பொண்ணு கொடுக்கிற காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்க? நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஒழுங்கா பின்னாடி போய் நில்லு என்று கீதா தீபக்கை பார்த்து திட்டினார். ஷர்மி, உன் பாட்டி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. இந்த உதவாக்கரிய டிவோர்ஸ் பண்ணிடு, அந்த விவேக்க கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு ஏத்த ஆளு அவன்தான், அவனை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம எல்லாரும் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். உண்மையிலேயே விவேக் ரொம்ப நல்ல பையன் என்று சொல்லி அவள் மனதை மாற்ற முயற்சித்தார். தீபக்கிற்கு விவேக்கை நன்றாக தெரியும். அடி பாவி அத்தை, காசுக்காக அந்த கேடுகெட்ட விவேக்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, அவன் தினம் ஒரு பொண்ணுன்னு பீச் ஹவுஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கான். ஷர்மியா அவங்கிட்ட பேச விடக்கூடாது, இனிமே லேட் பண்ணக்கூடாது, இந்த பிரச்சனையை முடிக்க எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்று தீபக் தன் போனை எடுத்தான். அதே நேரம் கீதா கிடைத்த வாய்ப்பை விடாமல், ஷர்மி, எனக்கு ஒரு ஐடியா, உனக்கு அந்த விவேக்க நல்லா தெரியுமே, நீ பேசாம அவன்கிட்ட போன் பண்ணி பேசு, அவனுக்கு இந்த 30 லட்சம் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, உடனே காசு கொடுப்பான், மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் என்று கீதா ஷர்மிளாவை வற்புறுத்தி கொண்டிருக்க தீபக் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து சென்றான்.
தீபக் தனியாக சென்று போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான். தீபக் கால் செய்த அந்த நம்பர் பார்க்கவே வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு செக்யூர்டு சேட்டலைட் போன் நம்பர். போன் ரிங் ஆக எதிர்பக்கம் பார்க்கவே கம்பீரமாக இருந்த 60 வயது மதிக்கத்தக்க நபர் பல ஆடிட்டிங் ஃபைலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் அதை பார்த்து கொண்டே போனை எடுத்து காதில் வைக்க தீபக் அமைதியாக இருந்தான். பேசாமல் வைத்து விடலாம் என்று நினைத்தவன் மனதில் ஒரு நிமிடம் தன் சிவகங்கை சீமை அரண்மனையில் சமஸ்தானத்தில் தங்க கிரீடத்துடன் இருப்பது வந்து போனது. தீபக் கம்பீரமாக சிதம்பரம் என்றான். அந்த குரலை கேட்ட சிதம்பரம் அதிர்ந்து போனவர் செய்யும் வேலை அனைத்தையும் விட்டு பதறி எழுந்து சின்னையா என்று பணிவுடன் அழைத்தார். இப்ப வாச்சும் போன் பண்ணீங்களே, சொல்லுங்க ஐயா, உங்க கட்டளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று மிகுந்த மரியாதையுடன் சொல்ல தீபக் கம்பீரமாக சிரித்தான். உண்மையில் யார் இந்த தீபக்? சிதம்பரம் எதற்காக தீபக்கை சின்னையா என்று அழைத்தார்? தீபக் ஷர்மிளாவை விவேக்கிடமிருந்து காப்பாற்றுவானா? சின்னையா என்று பணிவுடன் அழைத்தார். இப்ப வாச்சும் போன் பண்ணீங்களே, சொல்லுங்க ஐயா, உங்க கட்டளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று மிகுந்த மரியாதையுடன் சொல்ல தீபக் கம்பீரமாக சிரித்தான். அவரது வார்த்தையை கேட்டு பதில் சொல்ல முடியாமல் தவித்த தீபக் சில நொடிகளில் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு, எப்படி இருக்கீங்க சிதம்பரம் அங்கிள் என்று கேட்டான். சிதம்பரம் தீபக்கின் தாத்தாவான சிவகங்கை அரசர் விஜய ரகுநாத சேதுபதியின் மேனேஜர். தீபக் என்கிற தீபக் ராஜ் தான் அந்த சிவகங்கை சீமையின் வாரிசு, அந்த அரச வம்சத்தின் இளவரசன். தீபக் சிறு வயதில் சிவகங்கையில் இருக்கும் தன்னுடைய வைர மாளிகை என்ற அரண்மனையில் தான் வளர்ந்தான். அவன் சாப்பிட்டு வளர்ந்ததே தங்கத்தட்டில்தான். அந்த அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்ந்த தீபக் இப்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருப்பதற்கும் ஒரு காரணம் இருந்தது. தீபக்கின் தாத்தா தன்னுடைய நண்பரின் பேத்தியான சௌந்தர்யாவை தீபக்கிற்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். சௌந்தர்யாவும் தீபக்கும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருந்தாலும் அவள் மீது அவனுக்கு துளியும் காதல் வரவில்லை. அது மட்டுமல்ல, வேறு சில முக்கியமான காரணங்களும் இருந்தன. தீபக்கின் லட்சியமே வேறு. திருமணம் செய்யும் மனநிலையிலும் அவன் இல்லை. அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் பெரியப்பா பிடிவாதமாக இருக்க வேறு வழியில்லாமல் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டான். அதிலிருந்து இப்போது வரைக்கும் தீபக் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி செல்லவில்லை. இப்போது சிதம்பரத்தின் குரலை கேட்டதும் அவனுக்கு அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கண் முன்னால் வந்து சென்றது. தீபக்கின் வார்த்தையை கேட்ட சிதம்பரம் சந்தோஷமான தொனியில், நான் நல்லா இருக்கேன் சின்னையா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் அரண்மனையே வெறிச்சோடி போச்சு. உங்க தாத்தா பெரியவர் சேதுபதி ஐயா தினமும் உங்களை நினைச்சே என்று சொல்லி முடிக்கும் முன்பே தீபக் குறுக்கிட்டு, சிதம்பரம் அங்கிள், நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்கேன், உங்களோட உதவி தேவை என்று சொன்னான். அதை கேட்டதும் சிதம்பரம் பெருமூச்சு விட்டபடி, தெரியும் சின்னையா, நீங்க இப்போ என்ன சிக்கல்ல இருக்கீங்க, இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க, யாரோட குடும்பத்துல நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உங்க ஒய்ஃப், மாமனார், மாமியார் பத்தின எல்லா டீடைல்ஸும் எங்க கிட்ட இருக்கு என்று சொன்னார். தீபக்கிற்கு அந்த வார்த்தையை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அவன் கடந்த 4 வருடங்களாக தனது குடும்பத்தினரிடமிருந்து விலகி இருந்ததாக நினைத்தான். ஆனால் சிதம்பரம் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே அவன் எதிர்பார்க்காத ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நான் கேட்க போறதில்ல. எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படின்னா உடனே எனக்கு ஒரு 30 லட்சம் வேணும், அனுப்பிவிடுங்க என்று உறுதியான தோணியில் சொன்னான் தீபக். சின்னையா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒரு ராஜா, நீங்க ஏன் இன்னொருத்தவங்களோட வீட்டுல வேலைக்கார மாதிரி எச்ச பிளேட்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருக்கீங்க? சிவகங்கையில இருக்கிற உங்களோட சிம்மாசனத்தை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு உங்களுக்கு இந்த பிடிவாதம் என்று சிதம்பரம் ஏமாற்றத்துடன் கேட்டார். இது பிடிவாதம் இல்ல அங்கிள், வைராக்கியம். இந்த உலகத்துல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது தான் எல்லாரும் ரொம்ப கேவலமான ஒன்னா நினைக்கிறாங்க. இப்போ எனக்கு அதுதான் தேவைப்படுது. ஏன் எதுக்குன்னு இப்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நேரம் வரும்போது சொல்றேன் சிதம்பரம் அங்கிள். இப்ப என்னோட பிரச்சனைக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையா என்று கேட்டான் தீபக். சின்னையா, நீங்க உத்தரவு போட்டா அதை பண்றதுதான் ஏன் வேலை. ஒரு நாள் நீங்க என்கிட்ட உதவிக்கு வருவீங்கன்னு ஏற்கனவே பெரிய ஐயா சொல்லியிருந்தாரு. அப்படி நீங்க என்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கண்டிஷன் வைக்க சொன்னாரு என்று சொன்னார் சிதம்பரம். கண்டிஷனா? என்னது என்று தீபக் சந்தேகத்துடன் கேட்டான். நீங்க சௌந்தர்யா மேடம கல்யாணம் பண்ணணும் என்று சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு அதிர்ச்சியான தீபக், அங்கிள் நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி என்னால சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ண முடியும்? சான்ஸே இல்ல என்று உறுதியாக சொன்னான். சின்னையா, உங்களுக்கு நடந்திருக்கிற கல்யாணத்தை உங்க குடும்பத்துல யாரும் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அந்த பொண்ணுக்கும் உங்க மேல இஷ்டம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் என்று சொன்னவுடன் தீபக் ஒரு நொடி அமைதியானான். இங்க சிவகங்கையில நீங்க வாழ போற வாழ்க்கையே வேற. எந்த இடத்துல உங்களோட கல்யாணம் நின்னுச்சோ அதே இடத்துல உங்களுக்கும் சௌந்தர்யாவுக்கும் திரும்பவும் கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையும். இன்னும் நம்ம மண்டபத்தை அலங்கரிச்சுதான் வச்சிருக்கோம்.
அதனால நீங்க உங்களோட ஒய்ஃப் ஷர்மிளாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்று தொடர்ந்து சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டு கடுப்பான தீபக், அங்கிள் நேரம் பார்த்து பழி வாங்குறீங்களா என்று கோபமாக கேட்க, என்ன மன்னிச்சிடுங்க சின்னையா, இத நான் வேணும்னே பண்ணல. இது பெரிய ஐயாவோட ஆர்டர், என்னால் அதை மீற முடியாது என்று பணிவுடன் சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டதும் தீபக் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். 4 வருஷம் ஆகியும் தாத்தா இன்னமும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்காரு. ஆனா அவரோட அந்த பிடிவாதத்துக்காக என்னோட 4 வருஷ வாழ்க்கைய நான் கெடுத்துக்க விரும்பல என்று சொன்னவன் திரும்பி ஷர்மிளாவை பார்த்தான். ஷர்மிளா விவேக்கிற்கு கால் செய்வதற்காக அவளுடைய போனை நோண்டிக் கொண்டிருந்தாள். அதை பார்க்கும்போது தீபக்கின் இதயம் இன்னமும் படபடப்பாக ஆரம்பித்தது. விவேக் மாதிரியான ஒரு சைக்கோ கிட்ட என்னோட பொண்டாட்டியை அனுப்ப முடியாது. அதை மட்டும் நான் பண்ணனா நான் அவளுக்கு ஒரு புருஷனாவே இருக்க தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் ஒரு பெருமூச்சு விட்டபடி, சரிங்க அங்கிள், நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு 1 வருஷம் மட்டும் டைம் வேணும். நான் ஷர்மிளாவோட மனசு கஷ்டப்படாத மாதிரி அவளுக்கு புரிய வச்சு முறையா டிவோர்ஸ் வாங்கிட்டு சொன்ன மாதிரி 1 வருஷம் கழிச்சு சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னான். அதை கேட்டதும் சிதம்பரத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சின்னையா, நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? இந்த விஷயத்தை கேட்டா பெரிய ஐயா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். உடனே தீபக், சரி, எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். 30 லட்சத்தோட சேர்த்து எனக்கு எஸ்வி குரூப்ஸ் கம்பெனியும் வேணும் என்று சொன்னான். என்ன, எஸ்வி குரூப்ஸா? ஆனா எதுக்காக அதை கேக்குறீங்க என்று சிதம்பரம் சந்தேகத்துடன் கேட்க, அதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா தெளிவா சொல்றேன். நான் கேட்டதை எனக்கு பண்ணி கொடுங்க என்று தீபக் சொன்னான். அதை கேட்டு சிதம்பரம் சிரித்துக் கொண்டே, சின்னையா, நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல எதர்ச்சியா சொன்னீங்களான்னு தெரியல. நான் இப்போ எஸ்வி குரூப்ஸ்ல தான் இருக்கேன் என்று சொன்னார். தீபக் ஆச்சரியத்துடன், என்ன, நீங்க எஸ்வி குரூப்ஸ்ல இருக்கீங்களா என்று கேட்டான். ஆமா சின்னையா, நம்ம ஷேர்ல தான் இந்த கம்பெனியே ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க உடனே இங்க கிளம்பி வாங்க. நான் அதுக்குள்ள இத வாங்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிக்கிறேன் என்று சொன்னார் சிதம்பரம். வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கால் பண்றேன் என்று சந்தோஷமாக சொல்லியபடி போனை கட் செய்தான் தீபக். போனை கட் செய்ததற்கு பிறகு தீபக்கின் முகத்தில் ஒரு நிம்மதி பரவியது. அவனுக்கு சிதம்பரத்தை பற்றி நன்றாகவே தெரியும். பேச்சில் அவரை யாராலும் மிஞ்ச முடியாது. அவருக்கு 60 வயது ஆகியிருந்தாலும் இன்னமும் இளைஞனைப் போல சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார். இப்போதைக்கு அரச குடும்பத்தின் மொத்த பிசினஸையும் அவர் தன் தோளில் சுமந்து கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு மிகவும் விசுவாசமான திறமையான மனிதர். தீபக் ஷர்மிளாவை ஒருமுறை பார்த்துவிட்டு, நான் சீக்கிரமே சிதம்பரத்தை பார்த்து செக்க வாங்கணும், அப்பதான் என்னால ஷர்மிளாவை விவேக் கிட்ட போக வைக்காம தடுக்க முடியும் என்று தனக்குள் சொன்னவன் வேகமாக அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து எஸ்வி குரூப்ஸுக்கு சென்றான். இன்னொரு பக்கம் சிதம்பரம் தீபக் போன் செய்த விஷயத்தையும் அவன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்த விஷயத்தையும் சிவகங்கை சீமை சமஸ்தானத்தில் இருக்கும் பெரிய ஐயா சேதுபதியிடம் போன் செய்து சொன்னார். அதை கேட்ட சேதுபதி ஆச்சரியத்துடன், சிதம்பரம், நீ சொல்றது உண்மைதானா? நிஜமாவே என் பேரன் போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னானா என்று கேட்க, ஆமாங்க பெரிய ஐயா, அவர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கும் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அவரு வாக்கு கொடுத்துட்டாரு, கண்டிப்பா சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆனா என்று சொல்லி கொஞ்சம் தயங்கினார் சிதம்பரம். என்ன ஆனா? எதுவா இருந்தாலும் சொல்லு என்று உறுதியான குரலுடன் சொன்னார் சேதுபதி. பெரியய்யா, தீபக் இப்போ கல்யாணம் பண்ணி இருக்கிற பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு 1 வருஷம் டைம் கேட்டிருக்காரு என்று சிதம்பரம் சொல்ல, உடனே சேதுபதி சிரித்து கொண்டே, இவ்வளவுதானே, அவனுக்காக 4 வருஷம் வெயிட் பண்ணோம், இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ண மாட்டோமா? தாராளமா டைம் எடுத்துக்கிட்டோம் என்று சொல்லி சந்தோஷமாக போனை கட் செய்தார். 80 வயதிலும் கம்பீரமாக ராஜ கலையுடன் இருந்தவர் தனது பெரிய நரைத்த மீசையை பெருமையுடன் தடவிக்கொண்டார். தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழைத்து தீபக்கை பற்றிய விஷயத்தை சொல்ல எல்லோரும் பயங்கர சந்தோஷப்பட்டார்கள், துரைசிங்கம் ஒருவரை தவிர. துரைசிங்கம் தீபக்கின் மாமா. தீபக் அரண்மனையை விட்டு சென்ற பிறகு அந்த முழு சொத்தும் தனக்குதான் என்று நினைத்தவர் இப்போது திடீரென அவன் திரும்ப வருவான் என்று சொன்னதும் அந்த அதிர்ச்சியை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவேளை தீபக் திரும்ப வந்துவிட்டால் தன்னுடைய மொத்த சதி வேலையும் வெளியே தெரிந்துவிடுமோ என்று அவர் பயந்தார். எப்படியாவது அவனை திரும்ப வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது சேதுபதி துரைசிங்கத்தை பார்த்து, என்ன துரை, சந்தோஷம்தானே என்று சொல்லி சிரிக்க, துரைசிங்கம் போலியான புன்னகையுடன், என்ன பெரிய ஐயா, என் மருமகனை பார்த்து 4 வருஷம் ஆச்சு, இப்ப திரும்பி பார்க்க போறோம்னு நினைக்கும் போது சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல, இன்னிக்கே கோயில்ல ஸ்பெஷல் பூஜை பண்ண சொல்லிடுறேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் சேதுபதி சிரித்து கொண்டே, சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த நீயே நேர்ல போய் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு வா, அவளுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா என்று சொன்னார்.
உடனே துரைசிங்கம் சரி என்ற தலையை ஆட்டிவிட்டு மனதுக்குள் கோபத்துடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அரண்மனையே வெகு நாட்களுக்கு பிறகு உற்சாகத்துடன் மிளர்ந்தது. இன்னொரு பக்கம் தீபக் SV குரூப்ஸ் ஆபீஸுக்கு முன்னால் வந்து நின்றான். தீபக் வந்தது தெரிந்ததும் சிதம்பரம் வேகமாக அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்தார். 4 வருடங்கள் கழித்து அவனை பார்த்ததும் சிதம்பரத்தால் அழுகையை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. தீபக்கை அவர் தன்னுடைய சொந்த மகனைப் போலவே கருதினார். தீபக் நடந்து வரும்போது ஒரு ராஜா கம்பீரமாக யானை மேலே வருவது போல, அவனை சுற்றி பலர் மலர் தூவுவது போல ஒரு மாயை சிதம்பரத்துக்கு தோன்றியது. வெளி உலகத்திற்கு தீபக் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் உண்மையில் தீபக் யார், எவ்வளவு 1000 கோடி ரூபாய்களுக்கு அவன் சொந்தக்காரன் என்ற விஷயமெல்லாம் சிதம்பரம் ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். தீபக் நினைத்தால் கண்ணிமைக்கும் நேரத்தில் SV குரூப்ஸை போல 10 கம்பெனிகளை வாங்க முடியும். சிதம்பரம் அருகில் வந்ததும் தீபக்கை கட்டி பிடித்து, எத்தனை நாளாச்சு உங்களை நேர்ல பார்த்து, இன்னமும் அப்படியேதான் இருக்கீங்க என்று கண்கலங்க சொல்ல, நீங்க கூட என்னவா, இன்னமும் சின்ன பையன் மாதிரி அப்படியேதான் இருக்கீங்க என்று தீபக் சொல்ல, சிதம்பரம் வெட்கத்தில் சிரித்தார். சரி, கம்பெனியை வாங்கறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சுதா என்று தீபக் கேட்க, உங்களோட கால் வந்ததுமே நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சின்னையா, நீங்க சைன் பண்றது மட்டும்தான் பெண்டிங் என்று சொன்னார் சிதம்பரம். வெரி குட், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. இந்த கம்பெனியோட சேர்மேன் சேகர் தானே, அவரோட பெர்மிஷன் இல்லாம இந்த இடத்துல ஒரு விஷயம் கூட நடக்காதுன்னு சொல்றாங்க, அப்படியா என்று தீபக் கேட்க, நீங்க சொல்றது சரிதான் என்றார் சிதம்பரம். அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சீக்கிரமே அவரை இந்த கம்பெனில இருந்து தூக்கி ஜெயிலுக்கு அனுப்ப ரெடியா இருங்க என்று சொன்னான் தீபக். அதை கேட்டு சிதம்பரம், எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராஜா ராஜாதான் மனதுக்குள் சிரித்து கொண்டவர், சின்னையா, இப்போ இந்த கம்பெனியோட மொத்த அதிகாரமும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க நினைச்சா தலைவர் பதவியில கூட உட்காரலாம் என்று சொன்னார். இல்ல அங்கிள், எனக்கு இப்ப எந்த பதவியும் வேண்டாம். இப்ப இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மேன் யாரு என்று கேட்டான் தீபக். உடனே சிதம்பரம் கொஞ்சம் யோசித்துவிட்டு ஆதவன் என்றார். சரி, அப்படின்னா இன்னையில இருந்து ஆதவன் தான் SV குரூப்ஸோட நியூ சேர்மேன் என்று சொன்ன தீபக் ஆபீஸுக்குள் சென்றான். சிதம்பரமும் அவனுடன் இருந்ததால் அவனை யாரும் தடுக்கவில்லை. இன்னொரு புறம் ஷர்மிளா விவேக்கிடம் போனில் பேசிவிட்டு அவனை பார்ப்பதற்காக SV குரூப்ஸுக்கு வந்து கொண்டிருந்தாள். தீபக்கும் சிதம்பரமும் ஆபீஸுக்குள் நுழைந்ததும் ஒரு 32 வயது பெண் வேகமாக வந்து அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினாள். அவளுடைய பெயர் ஷாலினி. சேகரின் தனிப்பட்ட PA-வாக அவள் இருந்தாள். அவளுக்கு சிதம்பரத்தையும் அடையாளம் தெரியாததால் 2 பேரையும் தடுத்து நிறுத்தி, யார் நீங்க, எப்படி பெர்மிஷன் இல்லாம நீங்க 2 பேரும் உள்ள வந்தீங்க என்று கோபமாக கேட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM app டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.